மனசு கேட்கல ஓடி வந்துட்டேம்மா. அப்படியா? சரி நீ போ. கேட்டியா விஜயா, கல்யாணத்துக்கு நாட்டியம் ஆட வந்தவ காலி பண்ணாம அங்கேயே இருக்கிறாளா? இப்படி செய்வான்னு தெரிஞ்சிருந்தா ஏதாவது சத்திரம் சாவடியில தங்க வச்சு தொலைச்சிருப்பேன். நான் அவளை இப்பவே போய் சும்மா இருமா. நீ கேட்டுக்கிட்டதுக்காகத்தான் இவ்வளவு நாள் பொறுத்திருந்தேன். இனிமே என்னால பொறுக்க முடியாது. என்ன தடுக்காது. தயவுசெய்து நான் சொல்றதை கேளுங்க. நீங்க அந்த நரகத்துக்கு போக வேண்டாம். நீ மட்டும் போகலாமா? போய்த்தானே தீரணும். என்ன, என் கணவர் அந்த நரகத்துல தானே இருக்காரு. வேற வழி வரல. கிராமம் நினைவு இருக்கா? இல்ல. அங்க நடனமாட வந்த அவமானப்பட்டியே, அதுவாவது ஞாபகம் இருக்கா? இல்ல. போகட்டும். ஊர் ஜனங்க உன்னை உதைக்க வந்தப்போ விஜயான ஒரு பொண்ணு காப்பாத்தினாலே, அதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல இல்ல இல்லவே இல்ல. அடி பாவி, நன்றி உள்ள நாய பக்கத்துல வச்சுக்கிட்டு நன்றி கட்டத்தனமா பேசுறீங்க. ஏன் தெரியும் பேச? போவீங்க. உன்னை வெளி அனுப்பத்தா நான் உள்ள வந்திருக்கிறேன். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரிங்கிற திமிரில பேசுறியா? நான் யாருங்கிறது இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷம். சரி சரி, இப்ப எங்க வந்த? இந்த வீட்டுல இருக்கிற குப்பையை குட்டி வெளியே குத்திட்டு என் தெய்வத்தை திரும்பி எடுத்துட்டு போறதுக்கு. இங்க குப்பையும் இல்ல, தெய்வமும் இல்ல. நீ என்ன சொல்ற? புரியல? குப்பைங்கிறது நீ, தெய்வங்கிறது என் கணவர். ஓஹோ, மிஸ்டர் அருணத்தான் இவ்வளவு நேரம் தெய்வம் தெய்வம்னு சொல்லிட்டு இருந்தியா? ஆமா, அந்த தெய்வத்தை தான் நீ திருடி வச்சிருக்கியே. நான் திருடல. என்ன தேடி வந்தாரு, அழக ரசிச்சாரு, ஆனந்தமா இருக்கிறாரு. உன் பாஷையில சொல்லணும்னா இப்ப அவர் எனக்குத்தான் தெய்வம். அப்படி சொல்ல உனக்கு உரிமை கிடையாது. உனக்கு இருக்கு. எப்படி? இதோ ஒரு மஞ்சள் கயித்துல அரப்போம் தங்கத்தை மாட்டிக்கிட்டு வந்துட்டேன். இது வெறும் மஞ்சள் கயிறு, அவர் எனக்குத்தான் சொந்தம்னு ஊரு உலகம் எழுதி கொடுத்த பட்டயம். இந்த பட்டயத்துக்கும் அந்த நாய் கழுத்துல இருக்கிற பட்டைக்கு என்ன? தாய் குலத்துக்கு பெருமை தேடி தர்ற இந்த தெய்வீக சின்னத்தை படிச்சு பேசுற. இந்த கழுதை கழிச்சு கொடு. கோமாதா, குலமாதா, தெய்வம், அதுங்க நாய்ங்க. விட்டுடு. மோகனா, இன்னைக்கே இந்த இடத்தை விட்டு நீ போகல, இனிமே நான் வர மாட்டேன். லட்சுமி தான் வரும். ஏன் லட்சுமி? லட்சுமி, நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துன. இத்தனை நாளா நீ எங்க போயிருந்த? டாமி, டாமி, டாமி. இது வரைக்கும் இங்கேயா தங்கியிருக்கிற? வரவேண்டிய இடத்துக்கு தானா வந்து சேர்ந்திருக்கிற? முருகா, திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு லட்சுமி உன்கிட்ட வந்து சரணடைஞ்சிருக்கு. அதை பாதுகாக்க வேண்டியது
உன் பொறுப்பு. லட்சுமி, தினம் தினம் ஆகாரத்தோடு வந்து ஒண்ணு பார்த்துட்டு போறேன். அது வரைக்கும் இங்கேயே இருக்கணும். போயிட்டு லட்சுமி. குடும்பத்தை கெடுத்தவனுக்கு இப்படித்தான் வேணும். லட்சுமி விடாத, தடுத்து. லட்சுமி விடாத, தடுத்து. எதிர்பார்க்கவே தேவையை உணர்ந்து இப்படி ஒரு அழகிய தேடி வருவாள். வா வா வா. பயப்படாத, எழுந்துரு. லட்சுமி, நான் இல்ல, பசு. லட்சுமி, அவ நாயை துரத்தி விட்டு என்ன அவமானப்படுத்தினாலே, அதுக்காக அப்படி செஞ்ச தப்புமா. அப்புறம் உனக்கு அவளுக்கு வித்தியாசமே இல்லாம போயிடும். இந்தா, இது உனக்காதான் கொண்டு வந்த. சாப்பிட்டுட்டு நேரா கோயிலுக்கு போயிடு. நான் மட்டும் ஓடி ஒளியிலன்னா உங்க மனைவியோட மாடு என் நாயை கொண்ட மாதிரி என்னையும் கொண்டு இருக்கும். ஐயோ தங்கச்சி, உடனே ஊருக்கு புறப்பட்டுருவோம். நம்ம 2 பேரும் இன்னும் இங்க இருந்தா அந்த மாடு முட்டி நம்மள சாகடிச்சிடும்மா. மாப்பிள, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. மாப்பிள, மாப்பிள, இதுவரைக்கும் நீங்க எங்களுக்கு கொடுத்த ஆதரவை வாழ்நாள் பூராவும் மறக்கவே மாட்டோம். வர்றோம் மாப்பிள, வர்றோம். வாமா, நில்லுங்க. ராம் சிங், ராம் சிங். ஐயா, கந்தன், கருப்பன், முனிய 3 பேரையும் கையோட கூட்டிட்டு வா. கமான் சிங். மாப்பிள, எங்களுக்கு உத்தரவு கொடுக்காம கந்தன், கருப்பன், முனியன் எல்லாம் ஏன் கூப்பிடுறீங்க? காவலுக்கா? எத்தனை பேரை காவல் போட்டாலும் அந்த மாடு என்ன பழி வாங்காம விடாதுங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறோம், தயவு செய்து எங்களை அனுப்பி வச்சிருங்க. ஆமா மாப்பிள்ள, நாங்க இருக்கிற இடம் அந்த மாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அது எங்களுக்கு தொல்லை தராம இருக்கவே இருக்காது. அதனால நாங்க இங்க இருக்கணும்னா அந்த மாடு இந்த ஊர்லயே இருக்க கூடாது. மாப்பிள்ள, ஐயா கூப்பிட்டீங்களா? எங்கடா அந்த முனிய? வெளியில போயிருக்கான். விஷயம் சொல்லுங்க, நாங்க போற போல அப்படியே கூட்டிட்டு போயிடும். உங்களுக்கு அந்த பசு லட்சுமியை தெரியுமில்ல? நல்லா தெரியுமா? அது எங்க இருந்தாலும் சரி, தேடி கண்டுபிடிச்சு திரும்பி வரவே முடியாத இடத்துக்கு அனுப்பிட்டு வந்துருங்க. என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. ஆனா நான் சொன்னதை முடிச்சிட்டு வாங்க, இன்னும் நிறைய தரேன். மை வேர்ட் இஸ் வேர்ட். சரிங்க. ஆமாங்க. லட்சுமி, லட்சுமி.
என் லட்சுமி உன் பொறுப்புல தானே விட்டுட்டு போன, அப்புறம் நீ கை விட்டுட்டியே, இது நியாயமா? என் லட்சுமி எங்க எங்க என் லட்சுமி? பாசத்தோட பழகுனங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டா தாடா விட்டாலும் தன் சதை ஆடோடு சொல்வாங்க. அது மாதிரி என்ன அறியாம என் உடம்பெல்லாம் நடக்குது. லட்சுமிக்கு நிச்சயமா ஏதோ ஆபத்து வந்துருச்சு. அவனை நீதான் எப்படியாவது காப்பாத்துற முருகா, நீதான் எப்படியாவது காப்பாத்துற. லட்சுமி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து என் கண்ணீரை தொடச்சிட்டப்பா, என் கண்ணீரை தொடச்சிட்ட. லட்சுமி இனிமே உன்னை தனியா விட மாட்டேன். வாழ்வினு சரி சாவடி சரி நாம ஒன்னாவே இருப்போம். லட்சுமி நான் ஒன்னாவே இருப்போம். அத்தை இப்பவாவது என் உதவி தேவையம்மா? ஆமா அத்தை. சரி வாங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்.